வணக்கம் மக்களே. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் குறித்தும் திரிஷா குறித்தும் அவதூறாக பேசிய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. தனது பேச்சுக்கு நயினாரும் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில வேலு நாச்சியாரை கொள்கை தலைவராக கொண்ட விஜய் அவர்கள் பெண்களை இழிவாக பேசிய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குறித்து எதுவும் பேசாம மௌனமா இருக்கிறது ஏன் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசின நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் என்ன பேசினார்னா, விஜய் குறித்தும் நடிகை திரிஷா குறித்தும் சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை விமர்சிக்கும் போது நடிகை திரிஷாவை விட்டு அவர் வெளியே வரணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. நயினார் நாகேந்திரனின் பேச்சு தமிழக அரசியல் மட்டுமில்லாம திரையுலகிலும் பலத்த கண்டனங்களை பெற்றது. குறிப்பாக திமுகவின் எம்பி கனிமொழி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட பலரும் கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க. மேலும் பல்வேறு மகளிர் அமைப்புகளும் நயினார் நாகேந்திரன் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில நயினார் நாகேந்திரனுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக நடிகை திரிஷா நேற்று முன்தினம் அறிக்கை ஒன்றை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழக அரசியலில் உயர் பதவியில் இருக்கும் ஒருவர் இது போன்று அருவருக்கத்தக்கையில் பேசுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னும், அரசியலை பொறுத்தவரை தான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடுநிலையாகவே இருக்க விரும்புறேன், தனிப்பட்ட வாழ்க்கையை பொது விவாதத்திற்கு உள்ளாக்க வேண்டாம் அப்படின்னும் அந்த அறிக்கையில தெரிவிச்சிருந்தாரு. நடிகை திரிஷாவின் அறிக்கை வெளியான சில நிமிடங்களிலேயே நயினார் நாகேந்திரன் தனது செயலுக்கு, தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதுவரை எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தையும் நான் அனுமதிச்சதே கிடையாது அப்படின்னும், அன்னைக்கு அது வாய் தவறி வந்த வார்த்தை எனவும், பாஜக மூத்த தலைவர்களான வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் இது குறித்து தன்னுடன் பேசியதாகவும், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூட தனது வீட்டுக்கு வரும்போது இது குறித்து பேசியதாகவும் வருத்தம் தெரிவிக்க சொன்னதாகவும் நயினார் நாகேந்திரன் பேசியிருந்தாரு. உண்மையிலேயே யாரேனும் தனது பேச்சால் வருத்தப்படுவார்கள் அப்படின்னா கண்டிப்பா அந்த வருத்தத்தை மனப்பூர்வமா தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசியிருந்தாரு. திரிஷா கண்டனம் தெரிவித்த சில நிமிடங்களிலேயே நயினார் நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில திமுகவினர் கூட நயினார் நாகேந்திரன் பேச்சு கண்டிக்கத்தக்க வகையில இருக்கிறதாகவும், விஜய் இதுவரை மௌனமா இருப்பது ஏன் அப்படின்னும் கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரான வன்னியரசு கூட விஜய் ஏன் இன்னும் மௌனமாவே இருக்காரு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டுள்ள அவர், நடிகை திரிஷா அவர்களின் தனிப்பட்ட வாழ்வை இழிவுபடுத்தி பேசிய பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனின் போக்கு வன்மையான கட்டணத்துக்கு உரியது மட்டுமில்லாம அருவருப்பானது. பாஜகவின் இயல்பே அதுதான். பெண்களை இப்படிப்பட்ட சனாதன கோட்பாட்டின் அடிப்படையில் தான் பாஜக தலைவர்கள் இழிவுபடுத்திட்டு வர்றாங்க. இந்த அருவருப்பான செயலை எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் கண்டிச்சிருக்கிறாங்க. இதை கண்டிக்காத ஒரே தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் மட்டும்தான். கொள்கை தலைவராக வீரமங்கை வேலு நாச்சியார் படத்தை மட்டும் போட்டு அரசியல் செய்யும் விஜய் அவர்கள் பெண்ணை தொடர்புபடுத்தி இழிவுபடுத்தும் போது கள்ள மௌனம் காப்பது ஏன்? கொள்கை எதிரி பாஜக என வீராவேசம் பேசும் விஜய் அவர்கள் இதுவரை பாஜகவின் எந்த கொள்கையும் விமர்சித்ததா கூட தெரியலையே அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. மேலும் பாஜகவின் கொள்கையை எதிர்க்க திராணி இல்லைனாலும் பரவாயில்ல, தன்னை சம்பந்தப்படுத்தி ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவதை எப்படி வேடிக்கை பார்க்கிறார் விஜய் அவர்கள். பாஜகவை கண்டிக்க அவ்வளவு அச்சமா? தன்னை ஆளாக்கிய சினிமாவுக்கும் தன்னுடன் நடித்த நடிகைக்கும் எதுவுமே செய்யாத விஜய் அவர்கள் மக்களுக்கு என்னது நல்லது செய்ய போகிறார் அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. தன் மீதான தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் கருத்துக்கு நடிகை திரிஷாவின் வழக்கறிஞர் மூலமாக தனது கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இது குறித்து நடிகை திரிஷாவின் வழக்கறிஞர் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறார்னா, எனது கட்சிக்காரரும் திரைப்பட நடிகையுமான திரிஷா கிருஷ்ணனின் அறிவுறுத்தலின் பேரில் பின் வருவனவற்றை பதிவு செய்ய இந்த அறிக்கை வெளியிடுறேன்.
எனது கட்சிக்காரரை பற்றி ஊடகங்களில் பரவி வரும் அருவருப்பான கருத்து குறித்து இந்த அறிக்கை வெளியிடப்படுகிறது. மாநில அரசியலில் உயர் பதவியில் இருக்கும் ஒருவர் இத்தகைய அருவருப்பான மற்றும் பொருத்தமற்ற கருத்தை வெளியிடுவார் அப்படின்னு எனது கட்சிக்காரர் ஒருபோது நினைச்சு கூட பார்க்கல. எனது கட்சிக்காரர் எந்த அரசியல் கட்சியுடன் இணைந்திருக்கவில்லை அப்படிங்கிறதையும் அவ்வாறு இருக்கவும் விரும்பலையும் அப்படிங்கிறத நான் மிக தெளிவாக கூறுகிறேன். மேலும் எனது கட்சிக்காரர் கடந்த காலங்களில் இருந்தது போலவே அரசியலில் எப்போதும் நடுநிலையான நிலைப்பாட்டையே எடுத்திருக்கிறாரு. எனது கட்சிக்காரர் எந்த ஒரு அரசியல் செயல்பாட்டிலும் ஈடுபடாமல் தனது தொழில் மட்டுமே கவனமா இருக்கிறாங்க. மேலும் முக்கியமாக ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைய ஒருபோதும் பொது விமர்சனம் அல்லது பொது விவாத பொருளாக மாற்றக்கூடாது என்பது பொதுவான நிலைப்பாடு. மேலும் உயர் பதவிகளை வைக்கும் நபர்கள் பொது விவாதத்தில் பொறுப்பையும் சமநிலையும் பராமரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எனது கட்சிக்காரரின் பெயரை அவருடன் தொடர்பற்ற விஷயங்களில் இணைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்குது. முன்னதாக சில நாட்களுக்கு முன்பாக விஜய் திரிஷா குறித்து பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேசியது பெரிய சலசலப்பை ஏற்பட்டிருந்துச்சு. சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தாவேகா தலைவர் விஜய் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த நைனா நாகேந்திரன் விஜய் பற்றியும் திரிஷா பற்றியும் சர்ச்சைக்குரிய வகையில கருத்து தெரிவித்ததாவது செய்திகள் வெளியானது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. திரிஷா கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் நடிகை திரிஷாவும் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இது குறித்து அவர் சார்பில் அவரது வழக்கறிஞர் வெளியிட்டுள்ள அறிக்கையில மாநில அரசியலில் உயர் பதவியில் இருக்கும் ஒருவர் இது போன்ற அருவருப்பான பொருத்தமற்ற கருத்தை தெரிவிப்பார் அப்படின்னு நாங்க ஒருபோதும் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. என்னுடைய கட்சிக்காரரான திரிஷா கிருஷ்ணன் எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்புடையவர் அல்ல. அவரை தொழில் ரீதியாக பேச வேண்டுமே தவிர அரசியல் ரீதியாக குறிப்பிட தேவையே கிடையாது. குறிப்பாக அவரின் தனிப்பட்ட வாழ்க்கையை விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டாம். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய வகையில இருக்கணும். அவருக்கு தொடர்பில்லாத இது போன்ற விஷயங்களில் திரிஷா கிருஷ்ணனின் பெயரை பயன்படுத்தி குறிப்பிட வேண்டாம் அப்படின்னும் கூறப்பட்டிருக்குது. மேலும் திரிஷா கிருஷ்ணனின் வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய நீண்டகால அரசியல் வாழ்க்கையில நான் ஒருபோதும் யாரையும் தனிப்பட்ட முறையில விமர்சனிக்கவே இல்லை அப்படிங்கிறது நைனா நாகேந்திரனோட வருத்தமா இருக்குது. அத்தகைய நாகரிகமற்ற விமர்சனங்களை நான் ஒருபோதும் அனுமதிப்பதும் இல்லை. இதுவரை நான் அவ்வாறு பேசியதும் கிடையாது. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சூழலில் தற்செயலாக வாய் தவறி ஒரு வார்த்தை வந்துவிட்டது. அது தவறான ஒரு வார்த்தை தான் என்பதை நான் உணர்ந்துக்கிறேன். இது குறித்து நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தனது வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி சீனிவாசனும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் இந்த விவகாரம் குறித்து என்கிட்ட பேசினாங்க. இந்த விவகாரத்துல யாருடைய மனமாவது புண்பட்டு இருந்தா அதற்காக என்னுடைய மனப்பூர்வமான வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு நைனா நாகேந்திரன் தனது வருத்தத்தை திரிஷா கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். முன்னதாக மதுரையில பிரதமர் மோடி மார்ச் 1 கலந்து கொள்ளும் தேசிய ஜனநாயக பிரச்சார கூட்டத்துக்கான பந்தக்கால் நிகழ்ச்சி 2 நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு. இதுல கலந்துகிட்ட நைனா நாகேந்திரன் செய்தியாளர்கிட்ட பேசும்போது திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். மார்ச் 1 பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் மாநாடு மதுரையில் நடக்க இருக்குது. அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு. விஜய் மற்றும் நடிகை திரிஷா குறித்து நைனா நாகேந்திரன் பேசிய கருத்தானது சர்ச்சைக்குள்ளான வகையில பேசும்போது அதுக்கான வருத்தத்தையும் தற்போது நைனா நாகேந்திரன் தெரிவிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து விவாதிப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. நன்றி, வணக்கம்.